ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கார்னர். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க வேலைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் term 1 unit-2 supplementary தான் பார்க்க போகிறோம். த ஆப்பிள் ட்ரீ அண்ட் த ஃபார்மர். ஸோ இந்த லெசன், அதாவது இந்த இங்கிலீஷில் இருக்கிற எல்லா மற்ற யூனிட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நான் இவ்வளோ நாள் வீடியோஸ் வரலன்றதுனால அன்சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் வீடியோஸ் கண்டினியூஸாக வரும். ஸோ இப்போது சப்ளிமெண்ட்ரியில் த ஆப்பிள் ட்ரீ அண்ட் த ஃபார்மர் அந்த லெசன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு உட்கட்டர் இருக்கார், ட்ரீ வந்து ஹாஃபாக கட் ஆகிருக்கு, பேர்ட்ஸ் ஃப்ளூ ஆகிற மாதிரியான ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. தென் கம்மிங் ஆன் டு த ஃபர்ஸ்ட் பேரா. Once upon a time there was a farmer. He lived in a village up in the hills beside a forest. In his farm where he grew many kinds of vegetables, he also had an apple tree. For many years the farmer and his family had enjoyed the tastiest apples from the tree. As a boy, the farmer and his friends played under the apple tree. They played hide and seek around the tree. They climbed the tree and swung on it, and in seasons they plucked and ate the apples. ஸோ இன் ஃபர்ஸ்ட் பேரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வில்லேஜில் ஒரு ஃபார்மரோட ஃபேமிலி சர்வைவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு கொஞ்சம் பின்னாடி இருக்க மாதிரியான ஒரு ஹில்லி ரீஜன் கிட்ட சர்வைவ் பண்ணுறாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்மர் நிறைய விதமான வெஜிடபிள்ஸ் விளைய வச்சார், அதாவது க்ரோ பண்ணார். அது கூடயே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் ட்ரீயுமே அவங்களோட இது ஃபார்மிங் லேண்டில் க்ரோ ஆச்சு. ஸோ நிறைய வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பல வருஷமாக இருக்குது அந்த ஆப்பிள் ட்ரீ அவங்களோட ஃபார்மிங்கில். அங்கே வந்து நிறைய ஆப்பிள்ஸ் வந்து அவங்களுக்கு அந்த சீசனிங் டைமில் கிடைக்கும். அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரீயை வந்து அவங்களோட ஃபேமிலியில் நிறைய விஷயத்துக்கு, அந்த குழந்தைங்க விளையாடுறதுக்கு, ஊஞ்சல் ஆடுறதுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்பிளையும் எடுத்து பறித்து சாப்பிட்ருக்காங்க. ஸோ அவங்க எப்படி யூஸ் பண்ணிட்டாங்க அந்த ட்ரீன்றது தான் மேலே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேரா பார்த்தீங்க அப்படின்னா, as the years passed the boy grew into a man. He took over the farm and continued to enjoy the fruits from the tree. In the meantime, many small animals and birds started living in the tree. The man's children and their family started playing. ஸோ இந்த பேராவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மரத்தை சுற்றி விளையாண்டுக்கிட்டு இருந்தார் இல்லையா அந்த பையன், அந்த சின்ன பையன் வந்து ஒரு ஃபேமிலி மேன், அதாவது கொஞ்சம் பெரிய மேனாக என்ன ஆகிட்டார், க்ரோ ஆகிட்டார். ஓகே, ஒரு பாயிலேருந்து ஒரு மேனாக என்ன ஆகிட்டார், க்ரோ ஆகிட்டார். ஸோ அவர் வந்து அந்த ஃபார்மிங் லேண்டை அவங்க ஃபேமிலி அப்பாவுக்கு அடுத்தது பார்த்துக்க வேண்டிய சுச்சுவேஷன். ஸோ அவருமே என்ன பண்ணிக்கிட்டார், அழகாக அதை ஃபேமிலியோடு அவங்க ஃபேமிலியோடு சேர்த்து அந்த மரத்தையும் அழகாக வந்து என்ன பண்ணிட்டார், பாதுகாத்துட்டு வந்தார். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஃப்ரூட்ஸு இது எல்லாத்தையுமே வந்து ஆப்பிள் ட்ரீ இல்லையா, அதனால் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க ஃபேமிலியில் எல்லாமே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே சமயம் இவங்க சர்வைவ் பண்ணிகிட்டு இருக்கும் போதே அந்த ட்ரீயில் என்னென்ன அனிமல்ஸ்லாம் வந்து வாழும்னு நமக்கு தெரியும் இல்லையா. சின்ன சின்ன பேர்ட்ஸ் வந்து அங்கே சர்வைவ் பண்ணோம். அனிமல்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்குவிரல் எக்ஸாம்பிள், இவங்க ரன் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரியான இதெல்லாமே வந்து அங்கே சர்வைவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு தடவை பார்த்தீங்க அப்படின்னா அவரோட குழந்தைங்க வந்து அந்த இடத்துக்கிட்ட விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. தென் அந்த பேராவோட கண்டினியூவேஷன் இது. ஸோ அவர் எப்படி வந்து சின்ன வயசில் குழந்தையா விளையாண்டுட்டு இருந்தாரோ அதே மாதிரி அவரோட குழந்தைங்களும் அங்கே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த இடம் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும், ஒரு பெரிய மரம் இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும் இல்லையா. கீழே வந்து நல்ல நிழல் தர மாதிரியாக தான் இருக்கும். ஸோ த லார்ஜ் அண்ட் ஷேடி ஆப்பிள் ட்ரீ நவ் grew old and was bearing fewer and fewer fruits. It was nice to sit under its shade in the summer, but nothing grew under it. The farmer felt the space could be used to grow some vegetables. He also felt he could use the wood to build a new room in his house. Therefore, he decided to cut the tree. He did not think about the wonderful times he and his family has played around the tree or the delicious apple they eat. Rather, he felt that the tree had outlived its usefulness and should be cut down. So, அந்த ட்ரீ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நிழல் தந்துச்சு, நல்ல பெரிய மரமாக வந்துச்சு. பட் ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதுக்கு ஏஜ் ஆகிடுச்சு இல்லையா, அதனால் அதால் என்ன பண்ண முடியல,
நிறைய ஆப்பிள்ஸை வந்து கொடுக்க முடியல முன்ன கொடுத்த மாதிரி, குவான்டிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ அவர் என்ன நினச்சாரு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல வந்து இதுக்கு பதிலாக இந்த மரம் வந்து ஒரு இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது, இது வந்து நிறையா பழங்களும் இப்போ என்ன பண்ணலை கொடுக்கல, பேசாமல் நம்ம என்ன பண்ணிடலாம், இதை வெட்டிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் அது போடலாம், ஃபார்மர் இல்லையா அவர், அதனால் வெஜிடபிள்ஸ் அதாவது போடலாம், யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு, அதே சமயம் அதுலேருந்து வர மரத்துண்டுகள் இருக்கு இல்லையா, அதை வச்சு வீட்டுக்கு ஏதாவது ரூம் பில்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி அது எவ்வளோ பெரிய நிழல் கொடுத்துச்சு, எவ்வளோ ஃப்ரூட்ஸ் கொடுத்துச்சு, அந்த ஃபேமிலி எவ்வளோ டைம் அதில் ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணிட்டாரு, மறந்துட்டார். அந்த டைமுக்கு அவருக்கு என்ன தோணுச்சு, இது வந்து டைம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் இந்த மரத்துலேருந்து நிறைய காய்கள் வராது, பழங்கள் வராது, ஸோ நம்ம பேசாமல் இதை கட் பண்ணிடலாம் அப்படின்றது மட்டும்தான் அவரோட தாட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் பேரா பாருங்க. When the farmer took his axe and began chopping the tree at the all the little animals, birds and insects that lived in the tree came rushing down. They started running around in alarm, creeping and squeaking all over the place. The farmer was adamant. He raised his axe and the uproar grew. Then next வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மரத்தை வெட்டுறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு. கோடாலி ஆக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு சாப் பண்ணுறாரு, கட் பண்ணுறாரு. ஸோ அவர் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோடனே அதோட வைப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட், அந்த ட்ரீயில் சர்வைவ் பண்ணிட்டு இருந்த பேர்டு, அனிமல், இன்செக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் வர ஆரம்பிக்குது அந்த அதிர்வால். ஸோ அது எல்லாமே வெளியில் வரும்போது ஒன்று ஒரு சவுண்ட் என்ன பண்ணுது கொடுக்குது. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஸ்குவிரல்னால் ஒரு சவுண்ட் கொடுக்குறோம், பேர்ட்ஸ் ஒரு சவுண்ட் கொடுக்கும், இன்செக்ட் ஒரு சவுண்ட் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே கொடுக்குறாங்க. பட் அதெல்லாம் பார்த்துமே வந்து பெருசாக ஃபார்மருக்கு ஒன்றும் தோணலை. அவர் அதை வெட்டி தான் தீக்கணுன்றதில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கார். அதே மாதிரியே என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, மறுபடியும் கட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு. The farmer, however, forgot his childhood and his animal friends. He began the chopping the tree harder. All the little animals began desperate and wanted to protect the apple tree at any cost. They ran around in circle, making a huge commotion. This brought the children out. The farmer's daughter and her friends began to plead with him. They gathered around the farmer and said, "Please don't cut the tree. We play here just like you did. These small animals live here. If you cut the tree, where will they go? You can enjoy the shade when you become old. It is a beautiful tree." ஸோ ஃபார்மர் என்ன பண்ணுறாரு, அந்த மறுபடியும் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அங்கேருந்து வெளியில் வந்த அனிமல்ஸ் எல்லாமே அவரோட சைல்டுஹுட்டில் வந்து அவர் வந்து பார்த்து அட்மையரான அனிமல்ஸ் தான். அதை பார்த்துமே அவர் என்ன பண்ணலை, திருப்பி மனசு இறங்கி திருப்பி கட் பண்ணிடணும், கட் பண்ணுறதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கலை. மறுபடியும் அவர் திருப்பி கட் பண்ண தான் ஆரம்பித்தார். ஆனால் அதுலேருந்து வெளியில் வந்த அனிமல்ஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த காரணத்தை கொண்டும் அந்த மரத்தை என்ன பண்ணக்கூடாது, வெட்ட விடக்கூடாதுன்ட்டு அந்த சர்க்கிள் மாதிரி போட்டுருச்சுங்க, மரத்தை சுற்றி போட்டுக்கிட்டு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஹியூஜ் கமோஷன் அப்படின்னா அதுங்க எல்லாம் சுற்றி வந்துக்கிட்டு சலசலப்பு கொடுக்குறது தான் கமோஷன். ஸோ இந்த கமோஷனுக்கு மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா சலசலப்பு. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேரால, this brought the children out. The farmer's daughter and her friends began to plead with him. They gathered around the farmer and said, "Please don't cut the tree. We play here just like you did. These small animals live here. If you cut the tree, where they go? You can enjoy the shade when you become old. It's a beautiful tree." குழந்தைங்க இந்த சத்தத்தெல்லாம் கேட்டுட்டு வெளியில் வந்துட்டு என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வந்துட்டு அவங்க ஃபார்மர்கிட்ட வந்து கெஞ்சுறாங்க. பிளட் அப்படின்னா மன்றாடுறதுன்னு அர்த்தம். ஸோ கெஞ்சுறாங்க. ஸோ கெஞ்சிட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி தான் நீங்களும் உங்களோட சின்ன வயசில் என்ன பண்ணியிருப்பீங்க, இந்த மரத்துக்கிட்ட விளாண்டுட்டு இருந்துருப்பீங்க. நாங்களும் இங்கே வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் இங்கே சந்தோஷமாக இருக்கோம். நீங்கள் இப்போ இதை கட் பண்ணிங்கன்னா இதில் இருக்க அனிமல்ஸ்லாம் எங்கே போகும்? ஸோ கொஞ்சமாவது என்ன பண்ணுங்கள், யோசிச்சு பாருங்கள், இந்த மரத்தை வெட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுறாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகான நமக்கு ஒரு நிழலை கொடுக்குது. இது எந்த விதத்துலையும் நமக்கு என்ன பண்ணலை, எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்கல. இது ரொம்ப அழகான ஒரு மரம் அப்படின்னு சொல்லி அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட் பேரால, all of a sudden the farmer noticed a small fruit hanging from a branch. It was an apple and looked as delicious as the one he ate as a boy.
He plucked it and bit into the juicy fruit. The memories of the fun he had a boy came rushing back. When his daughter saw the changed expression in her father's face, she started pleading harder. ஸோ இந்த அவங்களோட டாட்டர் பேசிகிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே மரத்தில் வந்து ஒரு பிரான்ச்சில் ஒரு ஆப்பிள் தான் குவான்டிட்டி குறைஞ்சிருச்சுன்னு சொன்னோம் இல்லையா, அதில் ஒரு ஆப்பிள் மட்டும் பார்க்குறாரு. பார்த்துட்டு அது என்ன பண்ணுறாரு, பிச்சு சாப்பிட்டு பார்க்குறாரு. அவர் சின்ன வயசில் எப்படி சாப்பிட்ட டேஸ்ட் இருந்துச்சோ அதே டேஸ்ட்லேயே அவ்வளோ ஜூஸியாக வந்து என்ன பண்ணுச்சு அந்த ஆப்பிள் இருந்துச்சு. ஸோ அதை சாப்பிட்டோடனே அவருக்கு அப்படியே அவரோட பழைய ஓல்டு மெமரிஸ்க்கு என்ன ஆகுறாரு, போகிறாரு, நிறைய யோசிக்க ஆரம்பிக்கிறார் பழைய நினைவுகளை. ஸோ அப்படி அவர் யோசிச்சுட்டு இருக்கும் போது இதை தான் வந்து அந்த பொண்ணை நோட்டீஸ் பண்ணிவிட்டு உடனே என்ன பண்ணுறா, இன்னும் நல்லா கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க அவங்க அப்பாக்கிட்ட. தென் லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா the farmer put down his axe. கோடாலி என்ன பண்ணிட்டாரு, கீழே போட்டுட்டார். அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாரு. ஓகேவா? ஸோ he understood that the tree was home to many lovely animals and provided them with so many things. He wanted his little girl to have the childhood that he had. ஸோ அவர் எப்படி வந்து சின்ன வயசில் அந்த மரத்தோட என்ஜாய் பண்ணி மரத்தோட நிழல், மரத்தில் இருந்த அனிமல்ஸோட சந்தோஷமாக இருந்தாரோ அதையே அவங்க பொண்ணுக்கும் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டார். ஸோ he threw away the axe and said to his daughter, I promise that I will never cut this tree. You and your friends will have your tree and your playground. ஸோ அவங்க குழந்தைக்கு அதே கிடைக்கணும்னு ஆசைப்பட்ட அவர் உடனே அவர் கையில் இருந்த அந்த ஆக்ஸை தூக்கி எடுத்து வெளியில் போட்டுட்டு அவங்க பொண்ணுகிட்ட என்ன சொல்கிறாரு, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், இதுக்கப்புறம் இந்த மரத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், வெட்ட மாட்டேன். நீயும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் நான் எப்படி வந்து சின்ன வயசில் இருந்தேன்னா அதே மாதிரி இது ஒரு ப்ளே கிரவுண்ட் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு சந்தோஷமாக விளையாடலாம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் எக்ஸசைஸும் சேர்த்து தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ இதில் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க. The farmer had spent his childhood playing under the tree. சைல்ட்ஹுட்டை வந்து மரத்துக்கடியில் விளையாண்டு தான் யூஸ் பண்ணிக்கிட்டாரா? ஆமாம், கண்டிப்பாக அப்படி தான் யூஸ் பண்ணார். Then next, the farmer felt the space would be used to build a house. வீடு கட்டணும்னு நான் நினச்சாரு. இல்லை அவர் வந்து வெஜிடபிள்ஸ் தான் வந்து என்ன பண்ணணும்னு நினச்சாரு, சோவ் பண்ணணும்னு நினச்சார். ஸோ அந்த ஸ்பேஸ் வந்து வீடு கட்டுறதுக்காக அவர் யோசிக்கலை. The apple tree requested the farmer not to cut it. ஆப்பிள் ட்ரீ போய் ரெக்வஸ்ட் பண்ணிச்சா, அந்த அனிமல்ஸும் அவங்களோட டாட்டரும் தான் வந்து என்ன பண்ணாங்க, ரெக்வஸ்ட் பண்ணாங்க. ஆல் த லிட்டில் அனிமல்ஸ் வேர் ஹாப்பி அபவுட் த ஃபார்மர்ஸ் டிசிஷன். ஸோ ஃபைனலாக அவர் எடுத்த டிசிஷன் வந்து ட்ரீயை கட் பண்ண வேணாம் அப்படின்றது தான். ஸோ அந்த டிசிஷனை பார்த்து அனிமல்ஸ் வந்து என்ன ஆனாங்கன்னா ஹாப்பி ஆனாங்க. ஸோ இட் இஸ் ட்ரூ. த ஆப்பிள் ட்ரீ வாஸ் ஹோம் ஃபார் ஆல் த லிட்டில் அனிமல்ஸ். ஸோ கண்டிப்பாக அந்த ஆப்பிள் ட்ரீ வந்து நிறையா அனிமல்ஸ்க்கு ஒரு ஹோமாக இருந்துச்சு. ஸோ இட் இஸ் ட்ரூ. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் அண்ட் த கேரக்டர். ஸோ இங்கே கொடுத்துருப்பாங்க, ஸ்பீக்கர் இல்லைனா கேரக்டரை ஐடென்டிஃபை பண்ணும். ப்ளீஸ் டோன்ட் கட் த ட்ரீ அப்படின்னு யார் சொன்னாங்க, ஃபார்மரோட டாட்டரும் அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க இல்லையா. ஸோ ஃபார்மர்ஸ் டாட்டர் and her friends. Then next, you can enjoy the shade when you become old. அது யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் ஃபார்மர் டாட்டர்ஸ். அதே தான் ஃபார்மர் டாட்டர் அண்ட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். இதே தான் சேம் தான் இந்த செகண்ட் கொஷனுக்கான ஆன்சருமே. ஓகேவா? ஸோ ஐ ப்ராமிஸ் தட் ஐ வில் நெவர் கட் திஸ் ட்ரீ. இதை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துக்கும் ஃபார்மர் டாட்டர் அண்ட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ், தேர்ட் ஒன்னுக்கு மட்டும் ஃபார்மர். தென் சூஸ் த ரைட் ஆப்ஷன். த அனிமல் பிகம் வரிட் பிகாஸ். எதனால் அனிமல்ஸ் வரிடாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, த ஃபார்மர் பிகேன் டு சாப் த ட்ரீ. ஸோ ஆப்ஷன் பி. தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா த ஃபார்மர்ஸ் டாட்டர் அண்ட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் கேம் அவுட் பிகாஸ் என்ன சவுண்ட் அவங்களுக்கு கேட்டுச்சு, த ஹியர் த கமோஷன் ஆஃப் த கிரியேச்சர்ஸ். ஸோ கிரியேச்சர்ஸ்னால் அந்த அனிமல்ஸோட சலசலப்பை கேட்டுச்சு. நான் கமோஷனாக ஏற்கனவே சலசலப்புன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த சவுண்டு கேட்டு வெளியில் வந்ததை பார்த்து தான் அவங்களோட டாட்டரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்தாங்க. தேர்ட் ஒன், த ஃபார்மர் ப்ராமிஸ் தட் ஹீ குட். லாஸ்ட் ஒன், பி தேங்க்ஃபுல் டு நாட் கட் த ட்ரீ. சி ஆப்ஷன், not cut the tree. Then here they had given a passage.
இந்த பேசேஜை நம்ம படித்து பார்த்துட்டு we have to answer these questions. So first thing, all of a sudden the farmer noticed a small fruit hanging from the branch. It was an apple and looked as delicious as the ones he ate as a boy. He plucked it and bit into the juicy fruit. The memories of the fun he had as a boy come rushing back. When his daughter saw the changing expression in her father's face, she started pleading harder. கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க அதிகமாக. ஸோ இந்த பேரை நம்ம ஏற்கனவே ஸ்டோரியில் பார்த்துருப்போம். ஸோ இந்த பேராக்கு நம்ம எப்படி வந்து கொஷின் ஆன்சர், இந்த கொஷனுக்கான ஆன்சரை ஃப்ரேம் பண்ணுறது. வாட் டிட் த ஃபார்மர் நோட்டிஸ்? ஃபார்மர் என்ன நோட்டீஸ் பண்ணார்? த ஃபார்மர் noticed a small fruit hanging in from the branch. Then second one, so இது ஃபர்ஸ்ட்கான ஆன்சர். வாட் மேட் ஹம் ரீகால் ஹிஸ் சைல்டுஹுட்? எது வந்து அவளோட சைல்டுஹுட்டை ரீகால் பண்ண வச்சுச்சு? ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து 3 பாயிண்ட்ஸ் எழுதணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட் ஒனுக்கு எழுதணும் இல்லையா, அதே பாயிண்ட் எழுதணும். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா he plucked it and bit it to a juicy fruit. அந்த பார்த்தார் இல்லையா இந்த ஃப்ரூட், அதை என்ன பண்ணிட்டாரு? பறிச்சிட்டார். ஸோ திஸ் இஸ் த செகண்ட் பாயிண்ட். த மெமரிஸ் ஆஃப் த ஃபன் ஹீ ஹேட் அண்ட் அஸ் அ பாய் கேம் ரஷிங் பேக். ஸோ இது தேர்ட் பாயிண்ட். ஸோ இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த கொஷனுக்கானது? செகண்ட் கொஷனுக்கானது. ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட் கொஷனோட இதை வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டாகவும், இது செகண்டாகவும், இது தேர்டாகவும் எடுத்து செகண்ட் கொஷனுக்கு எழுதணும். ஃபஸ்ட் கொஷனுக்கு இந்த ஃபஸ்ட் லைன் மட்டும், அதாவது நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது மட்டும் ஃபஸ்ட் கொஷனுக்கு. இந்த அண்டர்லைன் பண்ணதோடு சேர்த்து இந்த 2 பாயிண்ட்டும் வந்து செகண்ட் கொஷனுக்கு. தேர்ட் ஒன், வை டிட் ஹிஸ் டாட்டர் ஸ்டார்ட் பிளட்டிங்? எதுக்காக அவங்க பொண்ணு கெஞ்ச ஆரம்பித்தாங்க? ஹிஸ் டாட்டர் ஸ்டார்ட் பிளட்டிங் ஃபார் நாட் கட்டிங் த ட்ரீ. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் தேர்ட் கொஷின். ஐ திங்க் நீங்கள் டி ரோமன் லெட்டர் வரைக்கும் இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. தென் நெக்ஸ்ட் we can move on to நெக்ஸ்ட் திங். ஓகே, இங்கே இது வந்து ரீஅரேஞ்ச் த ஜம்பிள்டு சென்டென்ஸ். இது நல்லாவே நமக்கு தெரியும், நம்ம ஸ்டோரியை லிசன் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். த farmer had an old apple tree in his garden. He decided to cut the tree thinking that it was useless. All the little animals in the tree pled with him. Then he did not listen to their cries. The farmer continued cutting the trees. The taste of an apple brought back his childhood memories. He spent all his childhood playing under the apple tree. His childhood memories made him realize his mistake. So this is the 4, 5, 8, 2, 6, 1, 3, 7. Then next வந்து பார்த்தீங்க அப்படின்னா திங்க் அண்ட் ஆன்சர். த திங்க் அண்ட் ஆன்சர் இந்த 3 2 மார்க்கும் உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட்டாக காட்டுறேன், அதை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஜி. இதில் ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ நம்ம படித்த ஸ்டோரிக்கான டைட்டில் என்ன வெந்த அவங்களாவே வந்து ஒரு இது எடுத்திருக்காங்க. நம்ம ஏற்கனவே போமில் படிச்சிருப்போம் இல்லையா அது. அப்புறம் அதோட ஆர்த்தர், கேரக்டர் என்ன, கேரக்டர் ரொம்ப முக்கியமான கேரக்டர் யார், அவனோட தீம் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரியே நம்மளும் ஒரு ஸ்டோரி எடுத்து என்ன பண்ண சொல்கிறாங்க, இதே மாதிரி பிரித்து எழுத சொல்கிறாங்க. அதாவது நமக்கு இந்த இதெல்லாம் புரியணுன்றதுக்காக. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஸ்டோரி எடுத்திருக்காங்கன்னா, த நைட் ஆஃப் த ஸ்கார்பியன். அதோட ஆர்த்தர் வந்து இஸ்ஹில். தென் அதில் கேரக்டர் பார்த்தீங்கன்னா 4 முக்கியமான கேரக்டர் மதர். மெயினாக இந்த இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, மதர் லவ் சில்ட்ரன், ஃபாதர் இஸ் அன் ஆன்டி ரேஷனலிஸ்ட். இது ரெண்டும் தான் வந்து ரொம்ப முக்கியமான இதோட பாயிண்ட். இதுதான் இல்லை, எதுனாலும் நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் பார்த்தீங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் என்ன இதை எழுதலை அப்படின்னா நீங்கள் இதை வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கூட என்ன பண்ணுங்கள், எழுதலாம். தென் நெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த ரிலேஷன்ஷிப் பேர் வரும் இல்லையா, அது மாதிரி. இப்போ க்ரீப்பர்ஸ்னால் டென்ட்ரல், அப்போ வந்து ட்ரீனா பவ், ரிவர்னா ஃப்ளோ, மவுண்டெயின்னா ஸ்டில் அப்படின்னு நிற்கும் இல்லையா, அதான். ப்ரீஸ் ஜென்டில், ஸ்ட்ராம் எப்படி இருக்கும், வைலண்ட். மேங்கோ ஸ்வீட்டு, லைம் சோர், bark timber, flower, fruit. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் இதோடது. பவ், ஸ்டில், வயலன்ஸ், சோர், ஃப்ரூட். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த லெசனோட 2 மார்க்ஸ் மட்டும் 3 இருக்குது. அதை காமிச்சிட்டேன் அப்படின்னா இந்த வீடியோஸ் வந்து டோட்டலாக என்ன ஆகிடும், ஃபினிஷ் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எஃப் ரோமன் லெட்டர் திங்க் அண்ட் ஆன்சர் மட்டும் விட்டுருந்தோம் இல்லையா, அதுக்கான ஆன்சர்ஸ் தான் இது. எஃப் ரோமன் லெட்டரோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி டூ யூ லைக், வை? ஐ லைக் த பாஸ்ட்
I like the last part of the story because the farmer realizes his mistake and puts down his axe. He understands that the tree was home to many lovely animals and provided them so many things. Then, second question, if the little animals become homeless, what will happen? Suppose வீடு இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த அனிமல்ஸ் வந்து என்ன நடந்திருக்கும்? If the little animals become homeless, they will have to leave the place in order to find shelter and food. Some of them would die. ஒரு சிலது வேறு இடத்த தேடி போயிருக்கலாம், ஒரு சிலது இறந்து போயிருக்கலாம். So this is the answer for first and second question. So if it is somewhat faster இருக்கு அப்படின்னு if you expect it, you can pause this video and write the answers. And coming on to the third question, what made the farmer realize his mistakes? The memories of the fun he had as a boy came rushing back when the farmer ate a juicy apple which was hanging from a branch. This made the farmer realize his mistakes. ஸோ அவர் வந்து எந்த விஷயம் வந்து அவரோட தப்பை வந்து திருத்திக்கிறதுக்கு ஒரு ரியலைஸ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு சான்ஸாக இருந்துச்சுன்னா அந்த மரம் தான். அந்த மரத்தில் அவர் சாப்பிட ஆரம்பித்தது அவரோட பழைய நினைவுகளுக்கு கொண்டு போயிட்டு அப்போ அவர் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்றதை அவர் உணர வச்சிச்சு. ஸோ திஸ் இஸ் அபவுட் திஸ் தேர்ட் கொஸ்டின். ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெசன் வந்து this lesson is complete. So the apple tree and the farmer, the supplementary lesson இதோட லெசனோட புக் பேக் எக்ஸசைஸோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் அகெயின் ஐ எம் ஜஸ்ட் ரீகாலிங் யூ, கொஞ்ச நாளாக வந்து நாங்கள் வீடியோஸ் போஸ்ட் பண்ணலை. ஸோ அது வந்து சில ஹெல்த் இஷ்யூஸ்னால போஸ்ட் பண்ணலை. ஸோ அதனால் நான் ஒரு கொஞ்சம் பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் இல்லை உங்களுக்கு வேறு எந்த லெசன்ஸ்க்கான வீடியோஸ் வேணும்னாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ கீப் ஆன் சப்போர்ட்டிங் அஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.